மனோஜுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு வந்து நல்லா அழகா இருக்கு. 2 பேருக்குமே வந்து புடிச்சிருக்கு. மனோஜ் வந்து எனக்கு ஏத்த பொண்ணா பார்த்துருக்கம்மா அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து உனக்குமா அப்படின்னு சொல்லி பொண்ணுட்ட கேட்கும்போது, பொண்ணுக்கும் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வயசானவர் வந்து வராரு. உங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜயோட அம்மா, அப்பாவ எல்லாம் கேட்குறாங்க. அவங்க சொன்னோன்னா, ஆமா எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களா அப்படின்ற மாரி விஜயா கேட்கும்போது, சொந்தக்காரங்க தான். ஆனா முறைப்படி பார்த்தா மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு தங்கச்சி முறை வருது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த வீட்ல அண்ணாமலை பசங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஐயா, நான் அண்ணாமலைக்கு தான், அண்ணாமலை தான் எங்க வீட்டுக்காரரு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. அவங்க பசங்க 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு எல்லாம் விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்பெல்லாம் இல்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ வந்து மூத்த பையன் தான், ஆனா எங்க 2 பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிமா மூத்த பையனை வச்சுட்டு மத்த 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணீங்க? ஏன் அவங்க 2 பேரும் லவ் மேரேஜா, இல்லாட்டி தம்பிக்கு ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்லைங்க, குறையெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நிறைய படிச்சுட்டான், அதுதான் வந்து இப்ப இருக்க ஒரு பெரிய குறையா இருக்கு. இவன் படிப்புக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, படிப்புக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து மனோஜை பாக்குறாரு. அவன் வந்து நிறைய அடிக்கடி சொல்றான், என்ன படிப்புக்கே பாதி பணம் செலவு பண்ணிருப்பீங்களாட்டுக்கு, சரி இப்போக்கி என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷம். ஆனா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து அவ வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னங்க எதுவும் பொய்யா, எதுவும் உண்மையை மறைச்சு இது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு வீட்டுல கேட்கும்போது, ஆமா இவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனா வந்து அவ ஏமாத்திட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப வந்து நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது, உடனே பொண்ணோட அப்பா வந்து கோவப்படுறாரு. என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு வயசு ஆயிடுச்சு தான், 30 வயசு ஆச்சு தான், இது ஒன்றும் இப்போதைக்கு பெரிய வயசுலாம் கிடையாது, நாங்க எல்லா உண்மையும் சொல்லி தானே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணோம், நீங்க எப்படி உண்மையை மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உண்மையை மறைக்கணும்னா இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. என்னங்க, நாங்க வரும்போது பொண்ணு வந்து அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு, அத்தனை பவுன் போடுறாங்க, ஏதோ 200 பவுன் போடுறாங்க, வீடு கொடுக்குறாங்க, காரு கொடுக்குறாங்க, நீங்க பட்டு கலந்து விட்டீங்க, அதுல இந்த பையனுக்கு தானா, அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி அங்க பார்க்க வந்தவங்களும் சொல்றாங்க. இல்லைங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க. உடனே வந்துட்டு அப்ப பையனுக்கு கல்யாணத்தை ஏன் நீங்க வந்து மறைச்சிங்க, எனக்கு வந்து 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா அந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல கோச்சுக்கிறாங்க. கோச்சிட்டு அழுதுட்டே போயிடுறாங்க. உடனே வந்து மனோஜ வந்து சட்டையை பிடிச்சி அவங்க அப்பா வந்து மிரட்டாரு. எவ்வளவு தைரியம் வந்தா என் பொண்ணை வந்து 2ஆம் தரமா கேட்டு வந்திருப்பீங்க, நாங்க வந்து அவ்வளவு லோ லெவல்ல எல்லாம் ஒன்னும் போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயாட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து இல்லங்க அப்படின்ற மாதிரி சமாளிச்சு பேச பாக்குறாங்க. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இது எல்லாமே வந்து ரோஹிணியோட ஒரு வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து நினைச்சுக்கிட்டே வராங்க. அப்பதான் வந்து ரோஹிணி வந்து அந்த வழியா போறாங்க. உடனே விஜயா போய் ரோஹிணியை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க, நீ தான் என்னடி பண்ணி வச்சிருக்க, நீயும் வாழாம என் பிள்ளையும் வாழ விடாம பண்ணலான்னு பாக்குறியா, நீ தான் எனக்கு பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுத்துருவல்ல, அதுக்கப்புறமும் நான் என் பிள்ளை ஏன் ஒண்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு எப்ப ஆன்ட்டி சொன்னேன், நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்லும் போது, டைவர்ஸ் கொடுக்க மாட்டியா, கொடுக்காம நீ இருந்துருவியா, என் பையன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவியா, நானும் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது ரோஹிணி வந்து சொல்றாங்க, நீங்க பார்க்க தானே ஆன்ட்டி போறீங்க, நான் வாழ்ந்தா இவன் கூட தான் வாழ்வேன், இவனையும் வேற யாரு கூடயும் கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனை யார்கிட்டையும் வந்து நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு மனோஜ் முக்கியம், நான் மனோஜை வந்து ரொம்ப லவ் பண்றேன், அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து என் காதல் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பேசி புண்ணியமா கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது என்கிட்ட பேசுறதுல, நான் வந்து என் பையனுக்கு வந்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நீங்க எத்தனை இடம் போய் பார்த்தாலும் நான் அத்தனை இடத்துலயும் வந்து கெடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. நீ தாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா எதுவும் பண்ணல, இது வந்து நான் பண்ணணும்னு நினைச்சு வந்தேன் தான், ஆனா வந்து நான் வரத்துக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுங்கா வந்து உங்க பையனை என் கூட வாழ சொல்லுங்க, இது உனக்கு வந்து வேற வழியே கிடையாது, அவன் வந்து என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி நீ வந்து என் பிள்ளைக்கு ஆப்ஷன் கொடுக்குறியா, என் பிள்ளைக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாது, அவன் வந்து உன் கூட வாழ மாட்டான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அவன் எப்படியா இருந்தாலும் என் கூட வாழ்ந்துதான் ஆகணும், ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு நான் தான், அவனை வந்து எவ்வளவு ஏமாளியா தெரியுமா வளர்த்து வச்சிருக்கீங்க, அவன் வந்து எது சொன்னாலும் நம்பிடுவான், நீங்க எது சொன்னாலும் நம்புற ஒரு பிள்ளையா கைப்பாவையா தானே மாத்தி வச்சிருக்கீங்க, அவன் வந்து உங்களுக்கு ஒரு பப்பட் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அடிக்க வரும்போது, சும்மா
கை நீட்டாதீங்க. நீங்க அப்படிதான் அவன வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏன் முத்துவ மட்டும் அவ்வளோ தைரியமான ஒரு பிள்ளையா வளர்த்து வச்சுட்டு, இவன மட்டும் ஒரு கோழையா வளர்த்து வச்சிருக்கீங்க. இவன் வந்து யார் ஏமாத்துறா? யார் பொய் சொல்றா? யார் உண்மைய சொல்றான்னு ஏதாச்சும் உனக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி விஜயா திட்டிட்டு, உன்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு நான் தான். நீ நல்லா வாழ்றதும், இல்ல இப்படியே இருக்கதும் வந்து அதுவும் என் கையில தான் இருக்கு. நான் தான் வந்து உனக்கு ஏத்த பொண்ணு. இத மறந்துறாத மனோஜ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவனும் ஷாக் ஆயிட்டு, வாமா இவள்ட்ட என்னம்மா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து சத்யாவுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இருக்காங்க. இப்போ வந்து ரேகா வந்து கேக் வாங்கிக்கிட்டு வராங்க. என்னாச்சு? என்ன ரேகா இந்த பக்கம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதனால தான் நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சத்யா சொல்றாங்க. செலிப்ரேட் பண்ணதுலன்னா வா இப்பயிலேருந்து பண்ணுவோம். இனிமேந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ரேகா சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசா இருக்கு. வேணாம் ரேகா, ஃபேமிலில எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, பரவால்ல வா எல்லாரும் தான் இருக்காங்கல்ல. இனிமே வந்து என்ன நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணா தான் தப்பு. ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு? வா அப்படின்னு சொல்லி சத்யாவ இழுத்துக்கிட்டு வரா ரேகா. வந்ததுக்கப்புறம் 2 பேரும் வந்து கேக் வெட்டி 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா வந்து எல்லாருக்குமே ஒரு மாரி தப்பாவே தோணுது. அந்த இடத்துல வந்து மீனா, சீதா எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. அப்ப வந்து அவ வந்து போம்போது சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் வந்து சொல்லிட்டு போறா. நீ வந்து இன்னைக்குனாச்சும் என்னோட ரிசல்ட்ட சொல்லுவேன்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி ரேகா சொல்லிட்டு போறா. அங்க இப்போ சொல்லிட்டு போகும்போது சத்யா வந்து என்னடா ரிசல்ட்டுன்னு சொல்றா அப்படின்ற மாரி மீனா வந்து கேட்கும்போது, இல்லக்கா அவ வந்து என்ன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணா. நான் வந்து அதுக்கு பதில் எதுவும் சொல்லல. இங்க நடந்துற பிரச்சனைய வச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இப்பதான் வந்து அவ சொன்னதே ஞாபகம் வருது அப்படின்ற மாரி சொல்லும்போது, மீனா வந்து சரி என்னடா சொல்லப் போற அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆமாக்கா எனக்கும் அவள புடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன்னு சொல்லப் போறேன் அப்படின்னமோது, மீனா வந்து ஷாக் ஆகுறா. என்னடா நினைச்சு அவங்க ஃபேமிலியால நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை பாத்தியா? இதெல்லாம் நீ தெரியாம மறுபடியும் அவ ஃபேமிலிலேயே போய் இருக்க போறேன்னு சொல்ற அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. இல்லக்கா அவ வந்து நல்ல பொண்ணு தான். அவங்க அம்மா பண்றதுக்கு அவ என்ன தப்பு பண்ணுவா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா பேசுற? நீ பாட்டுக்கு ஏதோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அவ ஒருவேளை நீ தான் வந்து என்னோட தம்பின்னு தெரிஞ்சா அவங்க வீட்ல ஒத்துக்குவாங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லக்கா அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. வந்து நான் வந்து அவள தானே லவ் பண்றேன். அவங்க வீட்ல அவ சம்மதம் வாங்குறது அவ பொறுப்பு. என் வீட்ல சம்மதம் வாங்குறது என் பொறுப்பு. அப்படிதானக்கா இருக்கணும். அவ வந்து அவ ஒண்ணும் கெட்டவ கிடையாதுக்கா. அவங்க அம்மா தானே அந்த மாதிரி. அவ வந்து நல்ல பொண்ணு தான்க்கா. உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து ரேகா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. என்னடி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க? அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல என் ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னைக்கு அதுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு என்னாடி வெட்கப்பட்டுட்டு நிக்கிற? அப்படின்னு வந்து கேட்கும்போது, எனக்கு வந்து அவன புடிச்சிருக்குமா. நான் அவன்ட்ட வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்பனால உனக்கெல்லாம் வெட்கமே இல்லையா? நீயா போய் ஒரு பையன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல எனக்கு புடிச்சிருந்துச்சு நான் சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி அவ கேட்கும்போது, சரி அவன் என்ன சொன்னான்? அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் பதில் சொல்லமா அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. என்னடி ஒரு பையன் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கான். நீ வெட்கமே இல்லாம போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்ல பையனா? அப்படின்னும்போது, நல்ல பையனு. நல்ல பையன்தாம்மா. கேரக்டர் ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பா இல்ல. அம்மாவும் 2 அக்காங்க மட்டும் தான். வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாரி இவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க. வறுமை ஏழை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கொஞ்சம் நம்மள விட கீழ தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து சரி பார்த்துக்கலாம். பையன் நல்லா இருந்தா வந்து அவனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி அவன் பையன் முதல்ல என்ன சொல்றான்னு கேளுடி அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிம்மா அத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து ஃபோன் பண்றான். சத்யா வந்து ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ ரேகா அப்படின்னு வந்து கூப்பிடுறான். உடனே வந்துட்டு சொல்லு சத்யா நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சம்மதம் ரேகா. நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லும்போதே அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. நான் இப்போ உன்னை எங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு வேணாம். நீ இப்பதானே உங்க வீட்டுக்கு போயிருக்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் வந்து சந்தோஷமா வந்து சொல்றான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, சத்யா வந்து எனக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிடி நான் மேற்கொண்டு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்லாம் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பைத்தியமா நீனு? இப்பதானே நாங்க லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிடி என்னமோ நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாரி விட்டுர்றாங்க. சத்யா யாருன்னு தெரியும்போது தான் வந்து இருக்கு கதையே. அப்புறமும் இதோட முடியுது. நாளைக்கு பார்க்கலாம்.